வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்கி 2898 படத்தோட 98 AD படத்தோட ரிவ்யூ தான். பாகுபலி படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பிரபாஸ் நடித்த எந்த ஒரு படமுமே சரியாக போகவே இல்லை. அங்கே எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹிட் படத்தை வந்துட்டு பிரபாஸால் கொடுக்கவே முடியல. இந்த படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பே. இது ஓடினாதான் அவருக்கும் சரி அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு முக்கியமான படம் இது. இப்போ வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேன். ஓகே, இது அப்படி இப்படின்னு லைட்டாக தெரிஞ்சுது. பிரபாஸ் சார் நடிச்சிருக்காரு, இந்த படம் வந்து நல்லா இருக்குமா இல்லை மொக்கையா போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. பட் இருந்தாலும் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக கிடைக்கும். இந்த படம் வந்துட்டு மொக்கையாக இருந்தாலும் அது நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ ஷூரா? அதுக்காக போகலாம் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. பார்த்தாச்சு படத்தை. என்ன சம்பவம் நினச்சிங்கிற சொல்கிறேன். இதுலேயும் தோக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்துடலாம். மகாபாரத குருச்சேத்திர போரில் தான். பயப்படாதீங்க, டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க, சரியா? ஓகேவா? மகாபாரத குருச்சேத்திர போரோட முடிவுல தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம் காசி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கு, கலியுகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உலகத்துல கல்கியோட அவதாரம் வந்தா எப்படி இருக்கும், அப்புறம் அதை சுத்தி நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம்டா. ஒரு தண்ணி கேன் போட வந்தால் கூட அதில் ஒரு பெரிய ஆக்டர் தான் இருப்பார். கேமியோ ரோலில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. முக்கியமாக சொல்லிக்கிறேன், இந்த ரிவ்யூவில் வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து கமலஹாசன். கமல் வேற மாதிரி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தீபிகா படுகோன், அப்புறம் திஷா பட்டானி ரிவ்யூவே சொல்ல தெரியாமல் ஏதோ வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கோம். சொல்லணும் சீக்கிரம் டக்குன்னு சொல்லி முடிக்கணும். அவன் ரிவ்யூ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போகணுண்டா. சோபனா, ஆமாம் சோபனா நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம சந்ததிக்காக பசுபதி, இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, கேமியோ ரோல் பற்றிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அங்கே போய் பார்த்துக்கிட்டோம். முக்கியமாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இந்த தடவை ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன், வா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி நான் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை கவனித்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில லைட்டாக கொஞ்சம் நவுந்துட்டு பார்த்தா கூட புரியாமல் போயிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது, அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. அடுத்த பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கணும், கமலஹாசன் தாங்க. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. உண்மையாகவே எனக்கு வந்து அவரோட ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வரது 2 சீன் தான், ஆனால் 2 சீனுமே வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சீன், அதை நான் சொல்லலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் படம் முடிஞ்சிட்டுன்னு ஏஞ்சி போயிடாதீங்க, அந்த சீனை பார்த்துட்டு போங்க. இந்த லூசு லைட்டை போட்டு வச்சுட்டானுங்க. ஏடா படமே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் லைட்லாம் போட்டால் எங்களுக்கு அப்புறம் ஏற்கனவே 3D கண்ணாடியில் நார்மலாகவே சரியாக தெரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் லைட்டு போட்டு வச்சுட்டா நாங்கள் எப்படா பார்க்குறது ஒழுங்கா? அதனால் அதை வந்துட்டு இந்த தேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக கவனித்து பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் ஏஞ்சே போயிட்டாங்க படம் முடிஞ்சிட்டு போகலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து உட்காந்துலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிர்க்காக எத்தனை பேர் இங்கே பலியாகணும்? ஏன்னா இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு சீனே அதுதான். அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை வந்துட்டு யாரும் மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் வருவார். அவர் வந்த பிறகு இந்த படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக போகும். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் லேகாக கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் படம் பயங்கரமாக போயிட்டுருக்கும். நான் காப்பாற்றுவேன். அந்த ரோலுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா அமிதாப் பச்சன் அவ்வளோ சூட்டபுளாக கரெக்டாக இருப்பார். ஸோ அது போல் எல்லா ஆக்டர்ஸுமே அந்தந்த ரோலுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் வர பிரபாஸாக இருக்கட்டும், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறத காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அதுக்கு அவர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும். அங்கே எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வராங்க தீபிகா படுகோன். ஸோ அவங்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே போல்
நம்ம ஷோபனா இருக்காங்களே, ஸோ அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு நல்ல நல்ல சீன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கும். இந்த படத்தில் எதை பற்றி சொன்னாலுமே ஒரு ஸ்பாயிலராக மாறிடுமோன்னு பயமாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்த காமிப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நார்மலாக தண்ணி குடிக்கிறது, ஒரு சுத்தமான காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறது, ஒரு மர நிழல், ஒரு மரம் இருக்கிறது, ஒரு பீச் இருக்கிறது, அது எல்லாமே அங்கே வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதுவே அங்கே வந்து சொர்க்கம் தாண்டா, இதுவே சொர்க்கம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனாக சூப்பராக இருந்துச்சு. மேல தண்ணி இருக்கா? பூமியை மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த மகாபாரத வார் சீனாக இருக்கும். அதனால் விஷுவலாக சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தில் வந்துட்டு நெகட்டிவாக இருந்த சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் லேகிங்காக தான் போகும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு படம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்காக ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு அவங்க தெளிவாக சொல்கிறதுக்கும், ஒவ்வொரு கேரக்டரை வந்துட்டு அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கும், அந்த கேரக்டரோட மோட்டிவ் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கும், அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். அந்த லேக் கூட எனக்கு ஓகேவாக தான் தோணுது. ஏன்னா நமக்கு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு வர ஒவ்வொரு சீனுக்கும் ஓகே இவங்க இப்படி தான் மாறுறாங்க, இதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குதுங்கிற தெரியறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த ஸ்டோரியும் அதில் காமிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு மேபி ஸ்லோவாக கூட, என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். அதுக்கப்புறம் பிரபாஸ் வர ஒரு சில சீன்ஸில் வந்துட்டு டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அந்த புஜ்ஜின்னு ஒரு கேரக்டர் வந்து ஓவராக பேசிகிட்டே இருக்கும். கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் தான் அது வந்து கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டே இருக்கும். அந்த ஒரு சில சீன்ஸ் தான் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த பிரபாஸ் வர அந்த சீன்ஸை விட வில்லன் சைடு காமிப்பாங்களே, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த பிரபாஸ் சைடை விட அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு வெறித்தனமாக கொண்டு போயிட்டாங்க. படம் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸில் வந்துட்டு பிரபாஸுக்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸான ஒரு சீன் வரும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இதுதான் தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. எப்பா எப்படியோ உளறி கொட்டியாச்சுடா. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.